Hello students, welcome to Aspire Online Learning Platform. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷபரி வாணி விகாஸ் லெவல் 8ல இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ், அதாவது 51லேருந்து 100 வரைக்கும் இருக்க கொஷின்ஸ். வாங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், லெவல் 8ல 1 to 50 கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கு. அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 to 50 நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கலாம். சரியா? சரி, இப்போது நம்ம 51லேருந்து இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸை பார்க்கலாம். வாங்க. क्वेश्चन नंबर 51, लड़के कितने बार चक्कर लगाने वाले हैं? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லடுக்கே வந்து எத்தனை முறை வந்து சுற்றி வந்தாங்க, அதாவது அவங்களாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, பழைய வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் அவங்க எத்தனை முறை வந்து ரவுண்டு சுற்றி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஜ் கே லியே 2 பார் சக்கர் லகானே வாலே ஹை, இன்னைக்கு அவங்க 2 முறை சுற்றி வந்தாங்க. பஹலே தின் கைசா லகா, ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பஹலா தின் அச்சா லகா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ரொம்பவே நல்லா இருந்தது. கவுன் தக்கா ஹுவாத்தா, யார் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க? தக்கானா டயர்டு. ராம் தோ பகுத் தக்கா ஹுவாத்தா, ராம் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. கியா உன் சாரோமே ஜிம் ஜானே கி ருச்சி தி, என்ன 4 பேருக்கும் ஜிம் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ருச்சினா இன்ட்ரெஸ்ட். ஹா உன் சாரோங்கோ ஜிம் ஜானே கி ருச்சி தி, ஆமாம், அந்த 4 பேருக்கும் ஜிம் போகிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சப் ஜிம் கே பாத் கஹாं ஜானா சாஹ்தே தே, ஜிம் போனதுக்கப்புறம் அவங்க எங்கே போக ஆசைப்பட்டாங்க? ஜிம் கே பாத் சப் கர் ஜானா சாஹ்தே தே, ஜிம் போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போக விருப்பப்பட்டாங்க. ரோஹித் கியா சாஹ்தா தா, ரோஹித் என்ன ஆசைப்பட்டாரு? ரோஹித் கஹிங் கானா சாஹ்தா தா, ரோஹித் ஏதாவது சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டார். ஏன்னா எக்ஸசைஸ் முடிச்சோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்கும் இல்லையா? ஸோ அந்த 4 பேரில் வந்து ரோஹித்துக்கு வந்து ரொம்பவே சாப்பிடணுன்னு ஆசை இருந்தது. ரோஹித் கவுன்சா ஹோட்டல் மே கானா சாஹ்தா தா, ரோஹித் எந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாரு? ரோஹித் 5 ஸ்டார் ஹோட்டல் மே கானா சாஹ்தா தா, ரோஹித் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாரு. ரோஹித் அவர் கியா கர்னா சாஹ்தா தா, ரோஹித்துக்கு வேற என்ன ஆசை இருந்தது? ரோஹித் ஃபில்ம் தேக்னா பி சாஹ்தா தா, ரோஹித்துக்கு படம் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. யூஸ்வலாக நம்மளும் என்ன பண்ணுவோம், வீக்கெண்ட்ஸில் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு படம் பார்க்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். 59, உஸ் தின் கிசி கா ஜிம் ஜன்மதின் தா, அன்று யாருடைய பிறந்த நாள்? ஜன்மதின்னா பிறந்த நாள். உஸ் தின் கிசி கா ஜன்மதின் நஹீ தா, அன்று யாருடைய பிறந்த நாளும் இல்லை. கிஸ்கே பாஸ் கர்ச் கர்னே கே லியே ருப்பியே தே, யாருக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருந்துச்சு? ரோஹித் கே பாஸ் கார்டு தா, ரோஹித் கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தது. கிஸ்னே ரோஹித் கோ டெபிட் கார்டு தியா, டெபிட் கார்டு. கிஸ்னே ரோஹித் கோ டெபிட் கார்டு தியா, யார் வந்து ரோஹித்க்கு டெபிட் கார்டு கொடுத்தது? ரோஹித் அப்னே ஆப் பாப்பா கா கார்டு லேக்கர் ஆயே, அதாவது ரோஹித் தன்னுடைய அப்பாவுடைய கார்டை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தான். கியா உஸ்னே சோரி கீ தி, என்ன அவன் வந்து திருடிட்டானா? உஸ்னே கல்தி கீ தி, அவன் தவறு செஞ்சிட்டான். ரோஹித் கோ கியா கர்னா தா, ருப்பியே பிதாஜி சே மாங்னா தா, அதாவது பைசா வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கணும். கிஸ்னே உசே பாத் சம்ஜாயி தி, யார் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா? ஸ்ரேயான்ஸ்னே உசே பாத் சம்ஜாயி தி, அதாவது ஸ்ரேயான்ஸ் வந்து அவனுடைய வேர்ட்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். கியா ரோஹித் கோ அப்படி கல்தி மாலும் ஹுயி, என்ன ரோஹித்துக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சுதா? ஹா ரோஹித் அப்படி கல்தி சுதார்னே தயார் தா, அதாவது தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டான். ஓகேவா? கிஸ்கோ பூக் லகி தி, யாருக்கு ரொம்ப பசியாக இருந்தது? கிசிகோ பூக் நஹி லகி தி, யாருக்குமே பசியாலாம் இல்லை. சாரோ மே கவுன் பகுத் அச்சா லடுக்கா தா, 4 பேரில் யார் ரொம்பவே நல்ல பையன்? சாரோ மே ஸ்ரேயான்ஸ் அச்சா லடுக்கா தா, லடுக்கா ஹை, 4 பேரில் ஸ்ரேயான்ஸ் ரொம்பவே நல்ல பையன்.
क्या रोहित ने कार्ड वापस कर दिया? என்ன ரோஹித் திரும்பவும் கார்டை கொடுத்துட்டானா? हाँ वो वापस कर दिया. ஆமாம் அவன் அந்த கார்டை திரும்ப கொடுத்துட்றான். क्या घर की चीज को भी अनुमति के बाद ही लेना है? हाँ उसी में भलाई है. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், கண்டிப்பாக அவங்களுடைய பெர்மிஷனோட தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. क्या झूठ बोलना पाप है? என்ன பொய் சொல்கிறது பாவமா? हाँ झूठ बोलना पाप है. ஆமாம் பொய் சொல்கிறது ரொம்பவே பெரிய தப்பு, பாவமும் கூட. रोहित सुधार गया क्या? हाँ वो भी अच्छा लड़का ही था, सुधार लिया. அதாவது அவன் வந்து தன்னுடைய தவறை வந்து உணர்ந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவனும் ரொம்ப நல்ல பையன்தான், அவனுடைய தப்பை வந்து அவன் வந்து अंडरस्टैंड பண்ணிட்டான். रोहित कब खर्चा करेगा? अफसर बनने के बाद करेगा. ரோஹித் எப்பெல்லாம் செலவு பண்ணலாம், எப்போ செலவு பண்ணணும்? அஃப்சர் பனனே கே பாத் கரேகா. அதாவது அவன் ஒரு ஆஃபீஸராக ஆனதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணலாம், செலவு செய்யலாம். ஆப்கோ பவிஷ்ய மே கியா பன்னா ஹை? நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஹமே பவிஷ்ய மே டாக்டர் யா வக்கீல் பனானா ஹை. நாங்கள் ஃப்யூச்சரில் டாக்டரோ அல்லது வக்கீலோ ஆகணும்னு ஆசைப்படுறோம். क्या आप भविष्य में जिम जाएंगे? நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் ஜிம் போவீங்களா? हाँ हम जिम अवश्य जाएंगे. கண்டிப்பாக நாங்கள் ஜிம் போவோம். कसरत क्यों करना चाहिए? एक्सरसाइज ஏன் செய்யணும்? शरीर को बलवान बनाने के लिए कसरत करना चाहिए. நம்மளுடைய பாடியை வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். கசரத்னா எக்ஸசைஸ். अच्छा दोस्त कौन है? உண்மையான ஃப்ரெண்டுங்கிறது யார்? जो अच्छी बातें सिखाता है वही अच्छा दोस्त है. யார் நமக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்டு. क्या आपके सारे दोस्त अच्छे हैं? என்ன அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லவங்களா? हाँ हमारे दोस्त बहुत अच्छे हैं. ஆமாம் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் ரொம்ப நல்லவங்க. கவுன் உதாஸ்தா? யார் வந்து ரொம்ப கொடையாளி? ராம் உதாஸ்தா. ராம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப தாராள மனசு அப்படிங்கிறாங்க. ராம் உதாஸ் கியோன் தா? உஸ்கே பிதாஜி உசே டான்டே தா. அதாவது இந்த கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 78. கவுன் உதாஸ்தா, அதாவது இந்த இடத்துல யார் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது. ராம் உதாஸ்தா, ராம் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கான். ராம் உதாஸ் கியோன் தா? ஏன் ராம் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான்? உஸ்கே பிதாஜி உசே டான்டே தே. அவங்க அப்பா வந்து அவனை திட்டிடுறாங்க. டான்டே அப்படின்னா திட்டுறாங்க. ஸோ அதனால் ராம் வந்து என்னவா இருக்காரு, ரொம்ப சோகமாக இருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், பிதாஜி கியோன் டான்டே தே? அப்பா ஏன் வந்து திட்டினாங்க? ராம் கம் அங்க் லாயாத்தா. அதாவது ராம் வந்து ரொம்ப கம்மியாக மார்க்ஸ் வாங்கியிருந்ததுனால அவங்க அப்பா திட்டுறாங்க. ராம் சே பி பகுத் கம் அங்க் கவுன் லாயாத்தா? ராமை விட யார் வந்து ரொம்ப கம்மியாக மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க? ராம் சே ரோஹித் கம் அங்க் லாயாத்தா. ராமை விட ரோஹித் வந்து ரொம்பவே கம்மி மார்க்ஸ் வாங்கியிருந்தான். பிதாஜி கியா சாக்தே ஹை? பிதாஜி என்ன ஆசைப்பட்டாரு? பிதாஜி அச்சே அங்க் சாக்தே ஹை. அதாவது நல்ல மார்க்ஸ் வாங்கணும்னு அப்பா ஆசைப்பட்டாரு. எல்லா அப்பாவும் அப்படி தானே ஆசைப்படுவாங்க. ஓகே, கொஷின் நம்பர் 83. ஸ்ரேயான்ஸ் கித்தனை அங்க் லாத்தா தா? ஸ்ரேயான்ஸ் என்ன மார்க்ஸ் வாங்கியிருந்தாரு? ஸ்ரேயான்ஸ் பகுத் ஹி அச்சே அங்க் லாத்தா தா. ஸ்ரேயான்ஸ் ரொம்பவே நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பாப்பா ஹமேஷா கியா கர்னா சாக்தே தே? அதாவது அப்பா வந்து எப்பயுமே வந்து என்ன ஆசைப்படுறாரு? பாப்பா ஹர் வக்த் பட்னா சாக்தே தே. அதாவது நல்லா படிக்கணும்னு சொல்லி அப்பா ஆசைப்பட்டாரு. கப் படாயி ஆசான் ஹோகி? எப்போ வந்து படிப்பு வந்து ரொம்பவே ஈஸியானதாக இருக்கும்? மண் லகாக்கர் பட்னே சே படாயி ஆசான் ஹோகி. அதாவது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி படித்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக எந்த வேலையும் செஞ்சு பாருங்களேன், அந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேபி அதை பார்க்குற மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் கூட நம்ம வந்து அதில் ஃபுல் இன்ட்ரெஸ்டாக வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஈஸியானதாக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ். சரியா? கொஷின் நம்பர் 86. சாரோ நே கியா நிச்சய் கியா? 4 பேரில் என்ன முடிவு எடுத்துக்கிறாங்க? ஷாரோ நே ஏக் சாத் பைட்கர் பட்னே கா நிச்சய் கியா.
4 பேரும் ஒன்றா உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. கவுன் சப்கோ சிக்காயேகா, யாரா எல்லாருக்கும் சொல்லித்தரது? ஸ்ரேயான்ஸ் பாக்கிக்கோ சிக்காயேகா. ஸ்ரேயான்ஸ் வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தராங்க. நீங்கள் இந்த இடத்துல பாக்கிக்கோக்கு பதிலாக சப்கோன்னு கூட சொல்லலாம், தப்பில்லை. வே லோக் கப் படேங்கே, அவங்களாம் எப்போ படிப்பாங்க? ஹர் ஷாம்கோ 2 கண்டே படேங்கே, டெய்லி ஈவினிங் 2 ஹவர்ஸ் படிப்பாங்க. நல்லது தான். எப்பயுமே நம்ம ஈவினிங் வந்து 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக படிக்கிறோம் அப்படின்னாவே அதுவே போதுமானதாக இருக்கும். லாஸ்ட் டைமில் எக்ஸாமில் அன்னைக்கு ரஷ்அப் பண்ணி படித்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நிறைய விஷயம் வந்து நமக்கு மறந்துடும். சரியா? அதனால் டெய்லி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு செடி நம்ம வந்து ஆசையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா அது வளர்ந்துருமா? இல்லை இல்லையா? டெய்லி அதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். சரியா? அதுக்கு தேவையான சன்லைட்டுக்குள்ள வச்சுருக்கணும். அதே சமயம் அதோடைய மண் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதானே அந்த செடி வந்து ரொம்ப அழகாக வளரும். அதில் வந்து பூ இருந்தால் பூ வளரும். இதெல்லாமே நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம பிரெயினும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அப் ஆகும். டெய்லி ரெகுலராக செய்ய வேண்டிய ஒர்க்கு டெய்லி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து என்ன ஆகும்? அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிடும். அது வந்து ஓகே இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து ரெடி ஆகிடும். அது ப்ரிப்பேர் ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கி நைட் உட்காந்து டே அண்ட் நைட் படிப்பேன், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு அடுத்த நாள் காலையில் வந்து அதை நான் எழுதிடுவேன் அப்படின்றது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் படிக்க முடியுதா, அப்போ நம்மளும் அதை செய்யலாமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அது வந்து வேஸ்ட்டு தான். அப்படி படிக்கிறது வந்து எந்த விதத்துலேயுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் நாள் சாப்பிட்டு அடுத்த நாள் வாமிட் பண்ணுறது மாதிரி தான். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது வந்து என்றைக்குமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு 10 டேஸ் கழித்து கேட்டால் கூட அதை பற்றி என்னன்றது நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அன்றைக்கி ஏதோ படித்தோம், அதை ஏதோ என்னோடய மெமரி இருந்ததுனால நான் எழுதிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல தெரியுமே தவிர அது என்ன படித்தோம் ஏது படித்தோன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ டெய்லி நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆழமானதாகவும் பதியும். எப்போ கேட்டாலும் அதை பற்றி உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் இன்டர்ப்ரிட்டேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, டெய்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெகுலராக செய்யும்போது மட்டும்தான் அது வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்கள் பிரெயினை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ரெகுலராக அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ரெகுலராக படிக்கணும்னு ஆசைப்படுங்க. ஓகே, நம்ம கொஷின் நம்பர் 89 போகலாமா? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து அப்படியே கொஷின்ஸாக பார்த்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நீங்கள் வந்து டயர்ட் ஆகிடுவீங்க இல்லையா? ஸோ லைட்டாக வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, கொஷின் நம்பர் 89. கிசே பச்சத் காத்தா கோல்னா தா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க? ராம்கோ பச்சத் காத்தா கோல்னா தா, அதாவது அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இருக்கா. அப்படி யார்? ராம். ரோஹித் क्या करना चाहता था? ரோஹித் பி காத்தா கோல்னா चाहता था, அதாவது ரோஹித்துக்கும் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. கவுன்சி பேங்க் மே காத்தா கோல்னா चाहता था, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மே காத்தா கோல்னா चाहते थे, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. காத்தா கோல்னே கித்தனை ஃபோட்டோ சாகியே தே, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா எத்தனை ஃபோட்டோ தேவைப்படும்? காத்தா கோல்னே 4 ஃபோட்டோ சாகியே, அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா 4 ஃபோட்டோஸ் தேவை. ஆதார் கார்டு கியோ சாகியே, ஆதார் கார்டு எதுக்கு வேணும்? பத்தா ஜன்ம திவாஸ் ஆதி கேலியே ஆதார் கார்டு கே காஃபி சாகியே. பத்தா அப்படின்னா அட்ரஸ், ஜன்ம திவாஸ் அப்படின்னா என்னது? நம்மளுடைய பர்த் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து தேவை. விஜய் கா காத்தா கஹாந்தா? விஜய் கா பி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மெயின் தான், அதாவது விஜயோடைய அக்கௌண்ட் எங்கே இருக்குது? விஜயோட அக்கௌண்ட்டுமே பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. கிஸ்னே ஹஸ்தாஷர் கியா, யார் சைன் பண்ணுறாங்க? ஹஸ்தாஷர் அப்படின்னா சிக்னேச்சர். ஸ்ரேயான்ஸ் நே ஹஸ்தாஷர் கியா, ஸ்ரேயான்ஸ் வந்து சைன் பண்ணுறான். கியா தோனோ கா காத்தா குல் கயா, என்ன 2 பேரும் அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? தோனோ கா காத்தா குல் கயா, 2 பேருமே அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜீவன் மே கியா சாகியே, லைஃப்பில் என்ன வேணும்? ஜீவன் மே அச்சே மித்ர சாகியே,
நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் நமக்கு வேணும். நதி கைசி தீ, நதி எப்படி இருக்குது? ரிவர், நதி அதி சுந்தர் தீ, நதி ரொம்பவே அழகாக இருக்குது. உஸ்கா தோனோ தீர் ஹரே பரே தே, உஸ்கா தோனோ தீர் ஹரே பரே தே, அதனுடைய கரைகள் வந்து அழகாக தலைத்து 2 பக்கமும் பசுமையாக இருந்தது. அதனுடைய கரை, அந்த நதிக்கரை சொல்கிறோம் இல்லையா, அதில் 2 பக்கங்களும் எப்படி இருந்துச்சாம்? ரொம்பவே அழகாக பசுமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நதிக்கா துக் கியா ஹை, நதி ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து, அதாவது நதி பற்றின ஸ்டோரி உள்ளே இருக்கும். அதுலேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்னொரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து ஒரு கொஷின் எடுத்திருப்பாங்க. ஸோ நதிக்கா துக் கியா ஹை, நதியுடைய துக்கம் என்ன? नदी कहती है जब मनुष्यों से गुजराती हूँ तब गंती बन जाती हूँ. நான் வந்து எப்போ வந்து மனிதர்கள் இருக்கும் இடத்துக்கு போகிறனோ அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, ரொம்பவே அசுத்தம் பண்ணிடுறாங்க. கந்தின்னா என்னது? அசுத்தம். என்னை வந்து நிறையா அவங்களுடைய தேவையில்லாத கார்பேஜஸ்லாம், குப்பைகள்லாம் கொட்டி என்னை வந்து ரொம்பவே என்ன பண்ணிடுறாங்க, அசுத்தம் செஞ்சிடுறாங்க. நான் ரொம்ப சுத்தமாக தான் அவங்கள பார்க்க போகிறேன், ஆனால் மக்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே அசுத்தமாக்கிடுறாங்க அப்படிங்கிறது நதியுடைய வேதனையாக சொல்கிறாங்க. மகர் மச்சனே ஜங்லி பைல்கோ கியா கியா, அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகர் மச்ச அப்படின்னா என்னென்னா முதலைன்னு அர்த்தம். முதலை ஜங்லி காட்டில் இருக்கக்கூடிய அந்த எருதுவை வந்து என்ன செஞ்சது? முதலை காட்டில் இருக்க எருதை என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரே அடியில் அதை வந்து கொன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 100 கொஷின்ஸும் நம்ம பார்த்தாச்சு. நம்மளுடைய லெவல் 8 வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் இனிமேல் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸும் நான் பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் கிளாஸஸ் போனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸை நீங்கள் வீடியோஸை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இது ஒவ்வொரு தடையும் போட்டு படிக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டியூட்டருக்கவங்க உங்கள் கூடையே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபர்தராக நான் வந்து வாணி விகாஸ் லெவல் 1லேருந்து 6 வரைக்கும் வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணவும் செய்யுங்க. அதே மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் செய்யுங்க. நன்றி, தன்யவாத்.